போராட்டத்தை தூண்டப்படணும். என்ன ரசிக வெளியே தோன்றான், அது நாட்டுல தப்பு இல்ல. போராட்டத்தை போராட்ட தூண்ட என்ன தப்பு? போராட்ட வீரத்தை நாம் பேசணும், படிச்சோம், நாம் போராடுகள் இருக்கணும். தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கையிலிருந்து அவங்க எப்ப அதை நிறைவேற்றி தர்றாங்களோ அதுவரை தொடர்ச்சியாக போராடணும். நாம் வாழ்வியல் போராட்டம் தான் இவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டு. நாட்டை ஆளக்கூடிய ஐயா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா தேசப்பற்ற உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணுவார். பாரத் மாதா கி ஜெய் முழக்கம் போடுவாங்க. பாரத மாதா நேரில் வந்தா அவளையும் வன்கொடு வச்சு கொண்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரு கட்ட கட்சி. அவன் புனிதம் பேசுவான், இந்துக்கள் அன்று புனிதம் பேசுவான். என் அன்பு சொந்தங்களே, காஷ்மீர்ல கோயிலின் கருவறைக்குள்ள வைத்து ஆட்சி வாங்குற பச்சை குழந்தையை வன்கொடுமை செய்த கும்பல் அந்த கும்பல். அவனுக்கு மனிதநேயமோ ஈவிரக்கமோ எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு அரசியல் தான், ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. மாட்டுக்கறி எப்படி சாப்பிடலாம்? மாட்டுக்கறி எப்படி சாப்பிடலாம்? மாட்டுக்கறியை சாப்பிடுற நீ, மாட்டுக்கறியை சாப்பிடுற நீ நாய்க்கள் சாப்பிடாங்க கேட்பான். நாம பதிலு கேட்கணும், நீ அகத்திகளை சாப்பிடுற பதிலுக்கு அருவியை சாப்பிடுறியான்னு. அதனால இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை அவரு பரப்புற எல்லாத்தையும் தாண்டி களத்தை நிற்கணும், வெல்லணும். இதை தாண்டி ஒரு வாய்ப்பு இல்லை. நம்ம போராடவை தாண்டி நமக்கு ஒரு வாய்க்கப்படல. அதனால சமரசப்பட்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் போராடுவோம். நாம் அரசியல் உணர்வோடு போராடுவோம். யார் என்ன பேசினாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான், எப்போது யார் யாரை கேட்கணும் அப்போது மெய்ப்போல் காண்பது அறிவுண்டு. அந்த பகுத்தறிவு பார்வையோடு அந்த சிந்தனையோடு நாம எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு போவோம்.